ஆக்ட்ரஸ் சுபாஷினி அவர்களுடைய ஃபோனை செக்கப்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னும், அந்த ஒரு ஃபோன்ல ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படின்னு அந்த ஒரு கோணத்தில விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கயல் சீரியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணவங்க தான் ஆக்ட்ரஸ் சுபாஷினி அவர்கள். அந்த ஒரு சீரியல்ல நல்ல வரவேற்பு பெற்றிருந்த இந்த ஒரு நிலையில, சமீபத்தில அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இத்தனைக்கும் சமீபத்தில தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருந்துச்சு. எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்துல அவங்க தற்கொலை பண்ணியிருக்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும், அதே நேரம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு கேஸ் தொடர்பா போலீசார் ஏகப்பட்ட விசாரணை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதுல முதற்கட்ட விசாரணையா அவங்களோட ஃபோனை தான் செக் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க கடைசியா யார்கிட்ட கால் பேசியிருக்காங்க, கடைசியா யார்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இல்ல கடைசியா யார் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, அதனால எதுவும் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிற கோணத்துல முதற்கட்டமாக அந்த ஒரு ஃபோன் எடுத்து செக் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் அதுல எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படிங்கும் பட்சத்தில் அடுத்ததாக சைபர் கிரைமுக்கு இந்த ஒரு ஃபோனை அனுப்பி வச்சிருக்காங்களாமா. அதாவது வந்த கால்ஸ் ஏதாவது டெலீட் ஆகியிருக்கா, மெசேஜ் ஏதாவது டெலீட் ஆகியிருக்கா, வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரத்துல அவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா, பிரச்சனை இருந்திருக்காங்களா, இல்ல மன அழுத்தத்துல இருந்திருக்காங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகளை விசாரிக்க சைபர் கிரைமுக்கு அந்த ஒரு ஃபோனை கொடுத்திருக்காங்களாமா. அண்ட் இதற்கான விடை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ள கிடைச்சிரும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சுபாஷினி அவர்கள் கடைசியா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் நார்மல் காலும் அதே நேரம் வீடியோ காலும் பேசியிருக்காங்க. அவங்களோட குடும்ப சண்டையில தான் அந்த ஒரு விஷயம் வந்து பெருசாகி அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துச்சு. அதனால தான் அந்த ஒரு ஃபோன் எடுத்து அவங்க சொன்னது உண்மைதானா, அதான் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து மற்ற கால்ஸும் வந்திருக்கா, வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி இருந்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு சுபாஷினி அவர்களோட பேர்ல அந்த ஒரு கேஸ்ல நடந்திருக்கக்கூடிய மூமெண்ட். இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் மற்றும் டைரக்டரான டி. ராஜேந்தர் அவர்கள் ரீசெண்டா பிரஸ் மீட்ல சிம்பு அவர்களோட படத்தை தடை பண்ணது குறித்து ஒரு சில முக்கியமான காட்டமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் சிம்பு கலைப்புலி எஸ். தான் அவர்களோட இயக்கத்துல அரசன் படத்துல இப்ப நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஆனா இதற்கு முன்னதாக அவரு ஐசரி கணேஷ் அவர்களோட படத்துல நடிக்கிறதாக அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த ஒரு படம் 2 வருஷம் ஆகியும் நடிச்சு கொடுக்காம இருக்கிறதுனால ஐசரி கணேஷ் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை நாடி இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படத்தை ஸ்டாப் பண்ணி இருந்திருக்காங்க. இது குறித்து டி. ராஜேந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிம்பு அவர்கள் அந்த ஒரு படம் பண்ணி கொடுக்காதது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கான கேஸ் ஏற்கனவே கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தயாரிப்பாளர் சங்கம் உடனடியாக இந்த ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. சிம்புவோட வளர்ச்சியை தடுக்க தான் இப்படி ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து மிக தப்பான ஒரு விஷயம். அவங்க தயாரிப்பாளர் சங்கம் போன மாதிரி நான் நடிகர் சங்கம் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி டி. ராஜேந்தர் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.